வாங்க அப்படியே நெக்ஸ்ட் டைம் பண்ணீங்களா? நெக்ஸ்ட் பிரபு அப்படியே ஓடி வாங்க, அப்படியே சொல்லுங்க பாப்போம். சொல்லட்டுங்களா ப்ரோ? ஓடி வாங்க. வந்துட்டோம் ப்ரோ. மேலே ஹை மார்க் பண்ணிங்க ப்ரோ. இதுவா? அது வேணாம் ப்ரோ, மேலே பண்ணி இன்னும் கூட மேலே பண்ணிக்கலாம். வீட்டில் மேலே பண்ணிக்கலாம். ஓகே. கீழே அந்த இம்பல்ஸ் ஹை இம்பல்ஸ் லோ இருக்கு இல்லைங்களா? கீழே இதுவா இல்லை இதுவா? இன்னைக்கு கீழே பண்ணீங்க. லோ. ஓகே. மேஜர் லோ. மேஜர் லோ பண்ணு. சென்ட்ரல் வந்து அந்த கீ லெவல் போட்டுங்க ப்ரோ. இதுவா? ப்ரீவியஸ் 50% அது போட்டாச்சு. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ வந்து மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணி கீழே இறங்குது ப்ரோ. ஓகே. அந்த ப்ரீவியஸ் லோ மென்ஷன் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கலாமா? ஆமா பண்ணிக்கலாம் ப்ரோ. நோட் பண்ணா அது என்ன லெவல்? அது வந்து ஒரு நல்ல கீ லெவல் ப்ரோ. நல்ல கீ லெவல். மார்க்கெட் என்ன இருக்கு சான்சஸ் இருக்கு? மேக்ஸிமம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற கீழே வந்து ஒரு அப் ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாங்களா? வருமா? ஓகே. வராது. இந்த ட்ரெண்ட் லைன் வேணாம். வராது, ஏன்னா அது பிரேக் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. வானா அவுட்டர்ல வந்து டவுன் ட்ரெண்ட் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் ப்ரோ. இங்கனே போட்டுக்கலாமா? போடலாம். போட்டாச்சா? போட்டாச்சு ப்ரோ. சரிடா. வீக்லி போடு. 1 2 3 டச்சா? 3 டச் ஆகுது. 3 டச்ல லோ வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? கீழே வரலாம். கீழடா வரணும். இந்த வீக்லி போட்டேனா அது போடலாம். வீக்லி போய்க்கலாம். லோ பிரேக் ஆயிடுச்சு. என்ன இது வீக்லில? வீக்லி லோ பிரேக் ஆகும். எப்படி சொல்றீங்க வீக்லி லோ பிரேக்னு எதை வச்சு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் ப்ரோ. அதாவது அந்த இம்பல்ஸ் லோ பிரேக் ஆயிருக்கு ப்ரோ. இந்த ஆமா ப்ரோ. சோ இந்த லோ என்ன இருக்கு? ஆல்மோஸ்ட் 50% மேல பிரேக் ஆயிட்டு இருக்கு. பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன நோக்கி வர போகுது? டவுன் தான் ப்ரோ. டவுன். இந்த லெவல் நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கலாம். சோ இந்த லெவல் பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் என்ன பண்ண போகுது? கீழ தான் வர போகுது நமக்கு மேக்ஸिमम. இங்க நோட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன் டவுன் ட்ரெண்டுக்கு போட்டுக்கலாம். சூப்பர். இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்ட் போட்டாச்சு. மார்க்கெட் கண்டிப்பா எதுக்கு வர போகுது? மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் இருக்குங்களா கீழே, அது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லோ பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுல லோ பிரேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் டேக்கு போயிடலாம். டேக்கு போயிடலாமா? ஓகே. டேல இன்னும் என்ன பண்ணல? ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகல ப்ரோ. பிரேக் ஆகல. ஒரு அப் ட்ரெண்ட் லைன் வரையலாம். பிரேக் ஆகல. வரையலாம். இல்ல அப் ட்ரெண்டுக்கே வரையலாம். அந்த பிரேக் ஆச்சுனா நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ட்ரெண்ட் லைன் வித் லோ எது டெய்லி லோ? டெய்லி அதேதான் ப்ரோ. அதேதான் இதோட நம்ம என்ன பண்ணிடலாம்? சைன் பண்ணி வச்சுக்கலாமா? சோ இந்த லோ பிரேக் ஆச்சுனா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ இருக்கிற அந்த இது வரைக்கும் வரும், சப்போர்ட் வரைக்கும். கீழ இருக்கிற சப்போர்ட் வரைக்கும் வரும். லோ பிரேக் ஆனா நான் என்ன பண்ணுவீங்க? செல் ட்ரெண்ட் எடுக்கலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் வந்து சேம் ஆயி வச்சிருக்கு ப்ரோ. சேம் ஆயி வச்சு நமக்கு லோவும் பிரேக் ஆயிருக்கு இல்லையா? அப்போ மார்க்கெட் கண்டிப்பா என்ன? மார்க்கெட் கண்டிப்பா டவுன் தான் ப்ரோ. டவுன். அதுவும் எத்தனை டச்ல? அதாவது வந்து செகண்ட் டச்ல இருக்கு. சோ லோ பிரேக் ஆயிருக்கு. அப்ப இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி இந்த அப் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகலாம் மேக்ஸिमम? அத ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் ஆயிடுச்சு. இன்னும் ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆகல. பிரேக் ஆயிடுச்சுனா நம்ம தைரியமா செல் எடுக்கலாம். செல் எடுக்கலாம். ஓகே. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. இப்போ செல் எடுக்கலாம் ப்ரோ. ஐஷூர்? ஒரு எடுக்கலாம் ப்ரோ கண்டிப்பா. சோ ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கிரீன் கேண்டில் ஒன்னு இருக்குல ப்ரோ, அங்க ஸ்பின்னிங் டாப் மாதிரி அதுக்கு மேல வச்சுக்கலாம். இது மேல வச்சுக்கோமா? அதுக்கு மேல வச்சுக்கோம். 1:2 ப்ரோ. துவா ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. என்னாச்சு? 1:1 ஆயிருக்கு ப்ரோ. 1:1 ஆயிச்சா? 1:1 ஆயிருக்கு. இப்போ இந்த லோவும் பிரேக் ஆயிருக்கா? ஆமா ப்ரோ. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட்
இன்னும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இன்னும் கீழே வரதுக்கு வாய்ப்பு கீழே இருக்கா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஆமா எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. செல் என்ட்ரி அது ஸ்டாப் லாஸ் வந்து அந்த இதுக்கு மேலே வச்சுக்கோங்க, சப்போர்ட்டுக்கு மேலே இன்னும் கூட கொஞ்சம் மேலே. இதுவா? ஏன்னா அதை பிரேக் பண்ணாதானே நமக்கு மேலே போகுது. 1:2 ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. ஸ்டாப் லாஸ் வச்சு ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஏன்னா அது ரீடெஸ்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது. சரி, இப்போ ப்ரீவியஸ் ஹை எது? ப்ரீவியஸ் ஹை அங்கே இருக்கு ப்ரோ. கரெக்டாக அந்த ஹையை உடைச்சாலும் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் கண்டிப்பாக அப் ஆகும் அது பிரேக் பண்ணும்போது. ஏன்னாச்சு ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹை பிரேக் ஆயிடுச்சு. பட் நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும் ப்ரோ. வெயிட் பண்ணணும். இது என்ன நடந்துருக்கு? ஸோ ப்ரீவியஸ் ஹையை நான் டினோட் பண்ணும்போது இந்த ஹை ஏரியாவில் வச்சுருந்தானே இன்னும் கொஞ்சம் மேலே வச்சுருந்தா என்ன நடந்துருவாங்க? இந்த ஹையை காமன் ஏரியாவோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆமாம் ப்ரோ. ஸோ பாருங்க, 1 2 3 அண்ட் 4 காமன் ஏரியா இதுவாக வரும் உங்களுக்கு. ஆமாம் ப்ரோ. இது வரைக்கும் வர சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா? இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆக்ட் ஆகலாம்? இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் என்ன பண்ண? இந்த கேண்டலோட லோவை பிரேக் பண்ணலையே. பிரேக் பண்ணா என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி எடுக்கலாம். செல்லுக்கு போகலாமா? செல்லுக்கு போகலாம். இன்னும் வெயிட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, வெயிட் பண்ணணும். பிரேக் ஆகி மேலே தான் போகுது. இன்னும் என்ன ஆகல? லோ இன்னும் பிரேக் ஆகல. பெரிஷன் கல்பிங் வச்சிருக்கு, பட் ஆனால் லோ பிரேக் ஆகல. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஃபைனலி பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. செல்லா? செல்லு ப்ரோ. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக அந்த சப்போர்ட் வரைக்கும் வைக்கணும். ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்ல, ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். டார்கெட் லோ பிரேக் ஆயிடுச்சு, கண்டிப்பா எதுக்கு வர போகுது? கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு கண்டிப்பா வரும் ப்ரோ. அதை பிரேக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த 1:2 கண்டிப்பா ஹிட் ஆகும். அப்ப இங்க 1:3 வைக்கலாமா? வைக்கலாம் ப்ரோ. ரெக்கார்ட் பண்ணலாமா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணலாமா இப்போ? ரன் பண்ணுங்க. ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க ப்ரோ. என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆச்சு. நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணு? 1 2 3 டச் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? ட்ரெண்ட் லைனே வந்து ரெசிஸ்டன்ஸா யூஸ் பண்ணி கீழே கீழே வருது ப்ரோ மார்க்கெட். இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல என்ன கேண்டில் வந்திருக்கு? வித் ரெசிஸ்டன்ஸ் என்ன கேண்டில் வந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் வித் ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டாரும் வந்திருக்கு. என்ன பண்ணலாம் தாராளமா? மேக்ஸிமம் வந்து ட்ரெண்ட் செல் எடுக்கலாம் ப்ரோ. ஷூட்டிங் ஸ்டார்க்கு மேல ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வைக்கலாமா? இல்ல அதுக்கு மேலயே வைப்போம். இப்போ டார்கெட் 1:3 வைங்க ப்ரோ. கீழ வரைக்கும் வைங்க. 3 இல்ல 4 வைக்கலாமா? ஏன்னா வைங்க வரவங்க எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா ப்ரோ. இதையும் தாண்டி போலாமா? வைக்கலாம். கண்டிப்பா இது வரைக்கும் வரும். சோ we have to be taking the risk. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுத்தா வின் பண்ணிட்டோம் 1%, ரெண்டாவது ட்ரேட் லாஸ், மூணாவது ட்ரேட் எடுத்தா நம்மளுக்கு அதுவும் வந்து 1% கிடைச்சு. 1%க்கும் வரல. சோ பரவாயில்ல. 1% வரல. நீங்க பாப்போம். 1% வந்துருச்சு. 1:1 வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் என்ட்ரி. ஆமா. ஓகே. 1:1 வந்துருச்சு. அதுவும் 1%. இப்போ மூணாவது ட்ரேட் எடுக்கிறோம். சோ மார்க்கெட் என்ன ஆகலாம்? கண்டிப்பா கீழே வரலாம் ப்ரோ. கீழே வரலாம். தெரியும் நமக்கு வந்து மார்க்கெட் கீழே தான் வர போறீங்க. இந்த லோ என்ன ஆயிடுச்சு? இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி. ஆனா வந்து அது ரீடெஸ்ட்காக மேல போகுது. பரவாயில்ல, இருக்கட்டும், ட்ரை பண்ணுவோம். சரிதான். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும்? இது கீழே வைக்கவா இல்ல கீழே வைக்கவா? இல்ல மேலேயே இருக்கட்டும் ப்ரோ. அந்த இது ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே இருக்கட்டும் ஸ்டாப் லாஸ். டார்கெட் 1:5 வச்சுக்கலாமா? வைங்க ப்ரோ. கீழே வரைக்கும் வைங்க. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க.
வாவ் 1:1 1:1 1 2 ஹிட் ஆயிடுச்சு. அதுல 2 இதுல 1 2 2 வந்துச்சு ப்ரோ. 2 கிராஸ் ஆயிடுச்சு. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? லோ பிரேக் ஆயிடுச்சு ப்ரோ. இங்க ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேல. டார்கெட் சேம் டார்கெட் இது ஓகேமா? சேம் டார்கெட் அது வரைக்கும் வைங்க. எல்லா வச்சிருக்கோம் அது. 1:1 ஹிட்டா? 1:1. ஃபைனலி என்ன ஆயிடுச்சு? என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. வாவ் 1:5 என்ன ஆயிடுச்சு? 8 ஆயிடுச்சு ப்ரோ. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, சோ நீங்க தொட்டதுல மேக்ஸிமம் லாஸா? ஆமா ப்ரோ. அது ரீடெஸ்ட் இடத்துல நம்ம தெரியாம கொஞ்சம் ட்ரேட் எடுத்து அங்க தப்பு. அது ஏன்னா இது இம்பல்ஸா வந்து நீங்க எடுத்த மாதிரி நானுமே ட்ரேட் எடுத்துட்டேன். ஏன்னா சம் ட்ராப்ஸ் நடந்தது என்ன ஆகுது? சம் ஆஃப் த ட்ராப்ஸ் நீங்க எடுத்தாமலையும் ட்ரேட வந்து நான் இப்படிதான் எடுத்துருப்பேன். நானுமே இப்படிதான் எடுத்துருப்பேன். நான் சொன்னது என்னன்னா 10 ட்ரேட்ல கண்டிப்பா 2 ட்ரேட் லாஸ் ஆகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல கண்டிப்பா லாஸ் ஆகும். அதனால நம்மளோட 100% நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் இந்த மாதிரி லாஸ் ஆகிறப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தா 1%, செகண்ட் ட்ரேட் எடுத்தா லாஸ். எடுத்தது என்ன ஆயிடுச்சு? அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. போச்சு. மூணாவது ட்ரேட் எடுத்தா என்ன ஆயிடுச்சு? 1%. ஓகே, 3 ட்ரேட்ல இப்போ நான் வந்து ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் ஃபால்ட் வச்சேன். 4வது ட்ரேட் எடுத்தேன். எனக்கு டெஸ்டினேஷன் எங்க தெரியும்? கீழே எனக்கு டெஸ்டினேஷன் தெரியும். ஏன் எனக்கு கீழே டெஸ்டினேஷன் தெரியும்? ஏன்னா அது ப்ரீவியஸ்ல பிரேக் ஆயிடுச்சு. கரெக்டா வந்து அந்த 50% லெவல வந்து கிராஸ் பண்ணும்போது கீழ வரைக்கும் வரும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும். அப்போ திருப்பி நான் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா நான் எதை நோக்கி தான் போவேன்? செல்ல நோக்கி தான் போவேன். செல் எதை நோக்கி போவேன்னா செல்லிங்க மட்டும் தான் நான் நோக்கி போவேன்ல. ஆமா. அப்போ நான் செல் சைடு போகும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது? கரெக்டா நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. கரெக்டா நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு. 1:5 எடுத்தோம். இப்ப நான் ஒரே ட்ரேட்ல 5% டார்கெட் சக்சஸ் பண்றேனா இல்லையா? புரியுதுங்களா? ஒரே ட்ரேட் 5%. அப்போ என்னால வின்னிங் ரேட்டை இந்த இடத்துல கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. சக்சஸ் ஆஃப்டர் மை வின்னிங் ரேஷியோ இந்த இடத்துல கொண்டு வரலாம்ல? கண்டிப்பா. என்னதான் லாஸ் ஆனாலும் அதை என்னால என்ன பண்ண முடியும்? ரெக்கவர் பண்ண முடியும். அதுல நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் ரிவார்ட். எனக்கு ஒரு இடத்துல டெஸ்டினேஷன் ஒரு வே எனக்கு தெரியுது அப்படின்னா அந்த டெஸ்டினேஷனை ஃபாலோ பண்ணலாம்ல? கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த ஃபாலோப்பிங்கை வச்சே நம்ம என்ன பண்ணலாம்? இதுல நம்ம ரெக்கவர் பண்ணி கரெக்டா நம்ம ப்ராஃபிட்ல வந்துடலாம். தட்ஸ் குட். இதுதாங்க மார்க்கெட். நீங்க எந்த மிஸ்டேக்குமே பண்ணல. எதெல்லாம் பண்ணல? மிஸ்டேக் எதுவுமே பண்ணல. அப்படி மிஸ்டேக் பண்ணாலும் சின்ன இந்த ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஐ நோட் பண்ணீங்களா? அதை கொஞ்சம் தூக்கி மேல வச்சிருக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் மேல. ஆமா, அப்படி வச்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்க நீங்க தேர்ந்தெடுத்தீங்க தெரியுமா? இதை கூட ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல தூக்கி வச்சா தப்பு இல்ல. பட் ஓகே, தப்பெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆமா, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேட்டர். இந்த இடத்துல நான் எப்படி டிராவல் பண்ண போறேன், எதை நோக்கி பயணிக்க போறேன் வந்துட்டு நான் 1:2 தான் ரிவார்ட் ரேஷியோ வச்சு நான் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா ஸோ டிபெண்டிங் ஆன் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு டெஸ்டினேஷன் ரீசன்ட்னா நீங்க 1:3 கூட ரிவார்ட் வச்சுக்கலாம். ஓகே. அந்த அதுக்கேற்ற மாதிரி வின்னிங் ரேஷியோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம முடிவு பண்ணி கரெக்டா டிராவல் கிடைக்கும்னு நினைக்கிற போது நம்ம எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் வச்சிருக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. கண்டிப்பா சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ.